அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது இந்த வளர்பிறை சஷ்டியில் என்னென்ன உணவுகளை உண்ணலாம் என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வளர்பிறை சஷ்டி விரதம் முடியும் வரை சைவ உணவான குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பொழுதும் கந்தனின் சிந்தனையிலேயே சஷ்டி விரதம் இருப்பது அவசியம். இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் மதியம் நடுவேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசியில் தயாரித்த உணவை தயிரில் சேர்த்து நாம் உண்ண வேண்டும். காலை மற்றும் இரவுகளில் பழங்களில் பாலும் உண்ணலாம். ஆனால் நோயாளிகள் மற்றும் வயதானவர்கள் இந்த சஷ்டி விரதத்தின் போது அவர்களின் உடல் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதற்கு ஏற்றார் போல உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த விரதம் இருப்பவர்கள் தினமும் சுத்தமான குடிநீரில் குளித்துவிட்டு மற்றும் காலை வேளையில் 2 வேளைகளிலும் முருகன் படத்திற்கு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்து முருகனை மனதார வழிபட வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்தால் சகல கஷ்டங்களும் தீரும். நீங்கள் என்ன நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அது நல்லபடியாக முடிவடையும் என்பது ஒரு சிறந்த ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அப்படி உங்களால் விரதம் இருக்க முடியாது என்று கூறும் பெரியவர்கள் மற்றும் நோயாளிகளை மாலை வேளையில் 2 வேளைகளிலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்ல ஒரு விரதமாகும். இந்த விரத முறையை நாம் முடிந்தவரை வளர்பிறை சஷ்டியில் எச்சில் படாத உணவை எவருக்கேனும் தானம் செய்து இந்த விரதத்தை மேலும் வலுவடைய செய்யலாம். இந்த விரத நாட்களை தொடங்கி இன்றைக்கு முடித்துவிட்டு அதன் பிறகு இந்த 6 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த முருகனை வழிபட வேண்டும். முருகனுக்கு 6 முகங்கள் அல்லவா, அதனால் நீங்கள் 6 கோயில்களுக்கும் சென்று இந்த விரதத்தை முடிவடையும் செய்யலாம். இந்த கந்த சஷ்டி நாளில் விரதம் இருப்பவர்கள் அதிக அளவில் மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது. புகை, மது ஆகியவை கூடாது. தாம்பத்திய உறவுகள் ஏதேனும் செய்யக்கூடாது. எவரிடமும் கோபமாக பேசக்கூடாது. இரவில் தரையில் மட்டுமே தூங்க வேண்டும். கட்டில் மேல் படுத்து தூங்கக்கூடாது. முடிந்தவரை நாம் கால்களில் செருப்பு போன்றவற்றை அணியக்கூடாது. யாரையும் கடுமையான வார்த்தைகளில் பேசக்கூடாது. எக்காரணம் கொண்டும் கோபத்தில் கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசக்கூடாது. இந்த வளர்பிறை நாட்களில் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கம்படி முருகனின் நெற்றிக்கு விபூதி அடித்துவிட்டு உங்களுக்கும் நெற்றிக்கும் விபூதி, சந்தனம், குங்குமம் இட்டு கொள்ளுங்கள். பூஜையறையில் வழக்கமாக திருவிளக்கினை ஏற்றி நம்முடைய குலதெய்வத்தை அந்த திருவிழாக்களில் இருக்கிறார், அந்த திருவிளக்குகளில் இருக்கிறார் என்று மனதார கும்பிடுங்கள். அனைவரும் கும்பிட்டுவிட்டு இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த வளர்பிறை நாட்களில் முடிந்த அளவு மாவிளக்கு போடுங்கள். பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்தால் முருகனின் அருள் அதிக அளவில் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மற்றும் பலர் முருகன் கோயிலுக்கு சென்று நாம் நைவேத்தியத்தை தரிசனம் செய்து பின்னரே நாம் உணவு உண்ண வேண்டும் என்று அனைவரும் கூறுவார்கள். கந்தனின் அருளால் திருமணம் மற்றும் மகப்பேறு, அதாவது குழந்தை வரம், நல்ல வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், வாழ்க்கையில் புகழ், அதிக அளவில் செல்வம் என நீங்கள் வேண்டியதை யாவும் நிச்சயம் கந்தன் வந்து சேர்ப்பார் மற்றும் கை வந்து சேரும். வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் கைகூடி வர இந்த வளர்பிறை நாட்களில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். நம் உணவில் அதிகம் சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய சைவ உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிலும் கோதுமை, மைதா போன்ற உணவுகளை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. கொட்டை வகைகள் சேர்க்க வேண்டாம். மேலும் காய்கறி உணவுகளை, பழங்களை சேர்த்து கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் முடிக்கலாம். இந்த சஷ்டி விரத நாளில் விரதம் இருப்பவர்கள் லெமன் ஜூஸ், அதாவது எலுமிச்சை பழ ஜூஸ் மட்டுமே குடித்துவிட்டு விரதம் இருக்கலாம் என்று சொல்வார்கள். அவ்வாறு குடித்துவிட்டு விரதம் இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைக்கக்கூடாது. புளிப்பு சுவை அதிகம் இருக்கும் உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். இனிப்பான பழ வகைகள், பழச்சாறு போன்றவற்றை குடிக்கலாம். முடியாதவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம். இந்த விரதத்திற்கு பின் நெல்லி, புளிப்பாக இல்லாத பயிர்கள், அதாவது தயிர்கள், பாசிப்பருப்பு சிறு சிறு துண்டுகளாக மிளகாய் வீட்டில் அரைத்து முருகனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு நாம் உண்ணலாம். இது வயிற்றில் ஏதேனும் நமக்கு புண்கள் ஏதேனும் இருந்தாலும் இது குணப்படுத்தும். முருகனின் திருநாமத்தை
கூறிக்கொண்டே நாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தும் பகலிலும் உறக்கத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும்.